அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ கிளிப்ல ஹிந்தி பிரவீன் உத்தரார், பேப்பர் 1, ரஷ்மி ரத்தி இதுல இருந்து நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின் பார்த்துடலாம். 1 मिनट. रश्मि रथी की कथावस्तु को संक्षिप्त रूप में प्रस्तुत कीजिए. ரஷ்மி ரத்தி அப்படிங்கிறது அது ரைட் ஆஃப் சன் ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். கதாவஸ்து அப்படின்னா கதை பொருள். சன்ஷிப்த ரூப் மே பிரஸ்துத் கீஜியே, குறுகிய வடிவில். சன்ஷிப்த ரூப் அப்படின்னாக்கா குறுகிய வடிவம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரஸ்துத் கர்ணானா வழங்குறது இல்லைன்னா காட்டுறது. அதாவது ரஷ்மி ரத்தி அப்படிங்கிற இந்த கதை பொருளை, இந்த கதையை சுருக்கமாக வழங்க சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம ஆன்சருக்குள்ள போயிடலாம். रश्मि रति रामधारी सिंह दिनकर जी का खंड काव्य है. இந்த ரஷ்மி ரத்தி அப்படிங்கிறது ராம்தாரி சிங் தின்கர் அவர்களுடைய ஒரு கவிதை தொகுதி கவிதை. இது காவியம். இதுல மகாபாரத் கா அனுப்பம் தானி கர்ண கா சித்திரன் மில்தா है. இதுல மகாபாரதத்தினுடைய ஒரு ஒப்பற்ற கொடையாளி, ஒப்பற்ற கொடை வள்ளல் கர்ணனை பற்றிய சித்திரன் மில்தாகை, கர்ணனை பற்றிய அந்த விவரங்கள் நம்மளுக்கு இங்க கிடைக்குது, இங்க கொடுத்திருக்கிறார். ஒரு நிமிஷம். रश्मिधारी का अर्थ होता है सूर्य की किरणों का रथ. ரஷ்மி ரத்தி அப்படிங்கறதோட அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, சூரியனுடைய அந்த கிரணங்கள் இருக்குது இல்லையா, அந்த ரேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, சூரிய ஒளிக்கதிர்கள், அவைகளுடைய அந்த ரதம் அப்படின்னு அர்த்தம். सूर्य के बेटे कुंती पुत्र महारथी कर्ण का यशोगान करना ही काव्य का उद्देश्य है. சூரியனுடைய புதல்வன், குந்தியினுடைய புத்திரன், மகாரதி கர்ணனினுடைய யசோகான் கர்ணா. யசோகான் அப்படின்னா மகிமை, அவருடைய மகிமைகளை சொல்றதுதான் இந்த காவியத்தினுடைய உத்தேசியம், நோக்கம். மகாபாரத் மே யஜஸ்வி தானி பாத்திர கர்ணகை. இந்த மகாபாரதத்தில் யசஸ்வி தானி அப்படின்னாக்கா ஒரு பிரம்மாண்டமான, ஒரு பரிபூர்ணமான ஒரு நன்கொடையாளன் அப்படின்னு அர்த்தம். பரிபூர்ணமான தானி, நன்கொடையாளன், கொடைவல்லல் அப்படிங்கிற கேரக்டர் தான் இந்த கர்ணன். कर्ण की कथा की पृष्ठभूमि में वो अपनी माँ से टुकड़ा हुआ पात्र है. कर्ण की कथा की पृष्ठभूमि में, கர்ணனினுடைய அந்த கதை பின்னணி எப்படி அப்படின்னாக்கா, அதனுடைய அம்மாவிடமிருந்து துக்ராகுவா பாத்திரகை, நிராகரிக்கப்பட்ட ஒரு கேரக்டர். ஏன் அப்படின்னாக்கா, கர்ணகி மா குமாரிதா, கர்ணனுடைய தாய் கன்னிகை, திருமணமாகாத கன்னிகை. தபு கர்ணகா ஜன்மகுவா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே குந்திக்கு கர்ணன் பிறந்துடுறாரு. லோக் மரியாதா கி ரக்ஷா கேலி कुंती ने अपने नवजात शिशु को एक मंजूषा में बंद करके नदी में बहा दिया. லோக் மர்தா கி ரக்ஷா கேலி, அதாவது அந்த பொது கண்ணியம் காக்கணும் அப்படிங்கிறதுக்காக, லோக் மரியாதைக்கு ரக்ஷா கேலியே குந்தியானவள் அப்பனே நவ்ஜாத் சிசுக்கோ, தன்னுடைய அந்த புதிதாக பிறந்த அந்த பச்சிலம் குழந்தையை ஏக் மஞ்சூஷாமே பந்து கற்கே, ஒரு பெட்டியில் வைத்து நதியுமே பகாதியா, நதியில் ஓட விட்டுறா. அந்த நதியில விட்டுறா, தன்னுடைய குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து அதை அந்த நதியில விட்டுறா. ஓ மஞ்சூஷா அதிரத் நாம் கே சூத்கோ மிலா,
அது யார்கிட்ட போய் கிடைக்குது அந்த பெட்டி அப்படின்னாக்கா, அதிரதன் அப்படிங்கிற பேரை கொண்ட ஒரு சூத்திரனிடம் அந்த பெட்டி போய் வந்து சேர்கிறது. அவன் ஒரு தேரோட்டி. அதிரத் சந்தான் பாக்ய சே வஞ்சித் தா. அதிரத் சந்தான் பாக்ய சே வஞ்சித் தா. அதிரதன் நிலைமை எப்படி அப்படின்னாக்கா, அவனுக்கு வந்து சந்தான பாக்கியமே கிடையாது. அதாவது குழந்தை பாக்கியமே இல்லை. வஞ்சித்தா அப்படின்னாக்கா வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான். அதாவது குழந்தை பாக்கியம் என்பதிலிருந்து அவன் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அவனுக்கு வந்து குழந்தைகள் கிடையாது. मंजूषा में कर्ण कुंडल से युक्त तेजोमय शिशु को देखकर वो अत्यंत प्रसन्न हो गया. அந்த பெட்டியில கர்ண குண்டலங்களோடு ஒரு தேஜஸ்வியாக பிரகாசிக்கும் ஒளியை உடன் கூடிய ஒரு சிசுவுக்கு தேக்கர் ஒரு குழந்தையை பார்த்து பச்சிலம் குழந்தையை பார்த்து ஓ அத்தியந்த பிரசன்ன ஹோகயா அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து போகிறான். अधिरथ और उनकी पत्नी राधा दोनों अति प्यार से बच्चे का लालन पालन करने लगे. அதிரத் அவர் உன்கி பத்தினி அதிரதனும் அவனுடைய மனைவி ராதாவும் தோனோ இருவரும் அத்தி பியாசை மிகவும் அன்போடு பச்சே குழந்தையை லாலன் பாலன் கர்ணேலகி வளர்க்க ஆரம்பித்தனர். பச்சேகா நாம் கர்ணபட குழந்தையினுடைய பெயர் கர்ணன் என்று ஆயிற்று. राधा के पालित होने के कारण कर्ण का दूसरा नाम पड़ा राधे. ராதாவினால் வளர்க்கப்பட்டதனால் அவனுடைய இன்னொரு பெயர் என்னவாக ஆனது ராதேய, அதாவது ராதையின் மைந்தன். கதா அதி பிராச்சீன் கால்கிகை கதை. இந்த கதையானது மிகவும் பழைய காலத்திற்குரியது. ஹஸ்தினாபுர்கா பிரதாபி ராஜா வியாத்திதா ஹஸ்தனாபுரம் இருக்குது இல்லையா, அதனுடைய பிரதாபி ராஜா மிகவும் புகழ் வாய்ந்த அரசன் யயாத்திதா. உன்கே பாத் உன்கா சோட்டா புத்திர புரு ராஜா பனா. அவனுக்கு பிறகு, அதாவது புகழ்பெற்ற அந்த ராஜாவான யயாத்திக்கு பிறகு அவனுடைய மகன் சோட்டா புத்திர சிறிய புதல்வன் புரு ராஜா பன. புரு வந்து ராஜாவாக அடுத்து வருகிறான். புரு வம்சமே பரத் பைதாகி. இந்த புரு வம்சத்தில் தான் பரத் அரசன் உதயமாகிறான், பிறக்கிறான். ஆகிய இசி வம்சமே குரு பைதாகி. இவனுடைய இதே வம்சத்தில் தான் பிற்காலத்தில் குருவும் வந்து பிறக்கிறார். உன்கே நாம் சே உன்கே வம்சே கௌரவ் ககலாயே. அப்ப இவருடைய இந்த பெயரிலே தான் அவருடைய வம்சமானது கௌரவ் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டது. द्वापर युग के अंत में महात्मा शांतनु का जन्म हुआ. द्वापर யுகத்தில் இவருடைய இறுதியில் மகாத்மா சாந்தனுவினுடைய பிறப்பானது நிகழ்கிறது. துவாபர் யுக அப்படின்னாக்கா வந்து மனித குலத்தினுடைய 3வது யுகம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த யுகமானது கிருஷ்ணரினுடைய மரணத்துடன் முடிவடைகிறது. இதுதான் வந்து துவாபர் யுக அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சாந்தனு அவர் கங்கா கி ஷாதி ஹுயி. இப்ப சாந்தனு பிறந்ததுக்கு அப்புறம் அவர் வளர்கிறார். சாந்தனு அவர் கங்கா கி ஷாதி ஹுயி. சாந்தனுக்கும் கங்காவுக்கும் திருமணம் நிகழ்கிறது. சாந்தனு கா புத்திரதா தேவ்விரத். இவர்களுடைய புதல்வன் தான் தேவவிரதன். அதாவது பின்னாளில் அந்த மகாபாரத இறுதி வரை வந்து உயிர் வாழ்ந்தவர் பிதாமகர். वो सत्यव्रत के, अर्थात सत्यव्रत के पिता के शब्द के अनुसार देवव्रत ने आजीवन ब्रह्मचारी रहने की प्रतिज्ञा की. सत्यव्रत के पिता के शर्त के अनुसार, அதாவது இந்த சத்தியவிரதனுடைய அந்த தந்தை அந்த அவருடைய ஆணைக்கு ஏற்ப சத்தியவதி அவருடைய தந்தை அவர் கேட்டுக்கொண்டதன்படி அவர் கேட்டுக்கொண்டதற்கு செவி சாய்த்து இவர், அதாவது சாந்தனுவினுடைய மகன் தேவவிரதன் தன்னுடைய தந்தைக்காக தன்னுடைய தந்தை சத்தியவதியை திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு எந்த வகையிலும் வந்து நாட்டில் தான் பங்கெடுத்துக் கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற அந்த உறுதிமொழி கொடுக்கறதுக்காக தான் கடைசி வரை நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதிமொழி வந்து அவர் எடுக்கிறார். ஏன்னா சத்தியவதியை வந்து சாந்தனு விரும்புறாரு. ஆனா சத்தியவதியினுடைய அப்பா என்ன சொல்றாரு, என்னுடைய மகள் வயிற்று பேரன் தான் வந்து அரியணைக்கு வரணும்னு சொல்றாரு. அதனால தான் திருமணம் செய்து கொண்ட தன்னுடைய மகன்கள் வந்து அரசாட்சிக்கு இடையூறாக இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு
இவர் என்ன பண்றாரு, வேதவிரதன் என்ன பண்றாருன்னா, நான் வந்து கடைசி நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், நான் அதுலயும் பிரம்மச்சாரியாவே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாரு. इसलिए देवव्रत का नाम भीष्म पड़ा. இதனால இந்த தேவவிரதர் அப்படிங்கிறவரோட இந்த பேரானது பீஷ்மர் அப்படின்னு ஆகிடுது. அடுத்தது சாந்தனு நே விஷாது கன்யா சத்யவிரத சே ஷாதி கி. சாந்தனு வந்து அந்த நிஷாது கன்னிகை சத்தியவிரது, அதாவது சத்தியவதின்னு சொல்றது, அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். சாந்தனு அவர் சத்தியவிரத்துக்கே தோ புத்திரகி. சாந்தனுவிற்கும் சத்தியவிரத்துக்கும் 2 புதல்வர்கள் பிறக்கிறார்கள். உன்கே நாம்தே சித்ராங்கன் சாரி சித்ரான்கத் और विचित्र वीर्य 2 பேர். சித்ரான்கதுக்கோ கந்தர்வனே யுத்தமே மாறிட்டாங்க. இந்த சித்ராங்கதோட நிலைமை என்ன ஆகுது, ஒரு கந்தர்வனால் அவன் யுத்தத்தில் கொல்லப்படுகிறான். கந்தர்வ அப்படிங்கிறது அது ஒரு அதாவது என்ன, தேவர்கள், அசுரர்கள், அரக்கர்கள், மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி கந்தர்வர் ஒரு கந்தர்வரினால் சித்ராங்கதனினுடைய மரணம் நிகழ்கிறது. யுத்த கஷேத்திரமே வீர்கதி, அவனுக்கு யுத்தத்தில் ஒரு வீர மரணம் கிடைக்கிறது. பீஷ்மனே மன்னிக்கணும், பீஷ்மனே ஜபர்தஸ்த் அம்பிகா और अंबालिका को ले आए. இது அந்த காலங்கள் வந்து ஓடுகிறது, எல்லாரும் வந்து பெரியவங்கள் ஆயிடுறாங்க. தன்னுடைய தம்பிக்கு வந்து திருமணம் செய்வதற்காக, அதாவது விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்வதற்காக பீஷ்மர் பெண் தேடுகிறார். அப்ப வந்து ஒரு சூழ்நிலையில வலுக்கட்டாயமாக ஜபர்தஸ்த் என்ன பிரம்மாண்டமாக வலுக்கட்டாயமாக என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அம்பிகாவையும் அம்பாலிகாவையும் பீஷ்மர் தன்னுடைய தம்பிக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக அவர்களை வந்து கொண்டு வருகிறார். உன் தோனோங்கி ஷாதி விசித்திர வீரியசே ஹுய். அவர்களுடைய இருவரின் திருமணம் வந்து விசித்திர வீரியனுடன் நிகழ்கிறது. பர் ஷய ரோக் சே பீடித். ஆனா இதுக்கிடையில அவருடைய தம்பி விசித்திர வீரியனுக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா, க்ஷய ரோகுக்கே காரணம், அதாவது காச நோயினால் விசித்திர வீரியன் இறந்து விடுகிறார். ஒரு நிமிஷம், நான் இதை கொஞ்சம் லெட்டரை என்லார்ஜ் பண்ணிக்கிற முயற்சி செய்யறேன். இப்ப உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சத்யவதி வம்ச விருத்திக்கு சிந்தா மேதி. இப்ப சத்யவதி என்ன நினைச்சு கவலைப்படுறா, வம்சம் வந்து விருத்தியாகாம இருக்கே, தன்னுடைய மகனுக்கு வந்து குழந்தை பிறக்கல, ஆனா மகன் வந்து இறந்து போயிட்டானே, இப்ப நம்மளோட வம்சத்தை வந்து எப்படி வளர்க்கிறது, என்ன செய்யறது அப்படிங்கிற குழப்பத்துல கவலையில இருக்கிறா. भीष्म की सलाह से वेद व्यास को सत्यवती ने बुलाया और अनुरोध किया. அப்ப பீஷ்மரினுடைய ஆலோசனையின்படி, பீஷ்மரினுடைய ஆலோசனையின்படி வேதவியாசரை சத்தியவதியினே புலாயா, முனிவர் வேதவியாசரை சத்தியவதி அழைக்கிறாள். அவர் அனுரோது கியா, அவரிடம் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்னன்னா, அம்பிகா और அம்பாலிகாக்கோ புத்திரதே, அதாவது அம்பிகாவுக்கும் அம்பாலிகாவுக்கும் புத்திரர்களை கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறார். वेद व्यास अंबिका से मिलने गए तो उनके भयानक रूप देखकर डर गई और आंखें बंद कर ली. வேதவியாசர் ஒத்துக்கிறாரு, ஆனா வேதவியாசரை பார்த்து அம்பிகாவுக்கு வந்து பயம். அம்பிகா என்ன பண்றா, உன்சே மில்லே சந்திக்க போறாரு. உன்கே பயானக் ரூப் தேக்கர், அவருடைய அந்த பயங்கரமான ரூபத்தை கண்டு டர்கி பயந்துடுறா. யாரு, அம்பிகா. அவர் ஆங்கே பந்து கர்லி, கண்களை வந்து மூடிக்கொள்கிறார். இசி காரன் சே அம்பிகா கா புத்திர அந்தா ஹுவா. இந்த காரணத்தினால அம்பிகாவுக்கு பிறக்கிற குழந்தையானது, அதாவது வேதவியாசரின் மூலமாக அம்பிகாவுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தையானது குருடனாக பிறக்கிறது. உன்கா நாம் படா திருதராஷ்டிர, அவருடைய பெயர் தான் வந்து திருதராஷ்டிரர். அப்போ அம்பிகா வேதவியாசருக்கு பிறப்பவர் திருதராஷ்டிரர். உஸ்கே பாத் சோட்டி பகு அம்பாலிகா தி. அடுத்தது இப்ப அம்பாலிகாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இளைய மருமகள் அம்பாலிகாவனோட என்ன அப்படின்னா, டர்கே காரன் உஸ்கா முக் பீலா படுகையா. இவளும் என்ன பண்றா, வேதவியாசரை பார்த்துட்டு பயந்துடுறா. அதனால அவளுடைய முகமானது மஞ்சள் கலராக வந்து மாறிடுது, பீலா படுகையா.
உஸ்கே புத்திர நாம் பீலாப்பன் பட்னே சே பாண்டு படா. அவருடைய குழந்தை வந்து அந்த மஞ்சளா இருக்கிறதுனால அவருடைய நாம் அதாவது அவருடைய பெயர் என்னவாக ஆகிறது அப்படின்னாக்கா பாண்டு. அடுத்தது गांधार देश के राजा शुबल गांधारी से धृतराष्ट्र की शादी हुई. गांधार देश के राजा शुबल गांधारी से धृतराष्ट्र की शादी हुई. காந்தார தேசத்தினுடைய ராஜா சுபலின் மகள் இருக்காங்க இல்லையா காந்தாரி, காந்தாரியுடன் திருதராஷ்டிரனுடைய திருமணம் நடக்கிறது. பாண்டு ராஜா கி தோ ஷாதியாகும். பாண்டு அரசருக்கு 2 திருமணங்கள் நடக்கின்றன. பகலி பத்னி சூர்சேன் கி புத்ரி பிருதா யா குந்தி தி और दूसरी थी मध्य देश की राजकन्या माद्री. இப்ப திருதராஷ்டிரருக்கு வந்து காந்தாரியினுடன் திருமணம் நடக்கிறது. இதே சமயம் பாண்டுவிற்கு 2 திருமணங்கள் நடக்கின்றன. பகலி பத்னி முதல் மனைவி சூர்சேன் கி புத்திரி, சூர்சேனினுடைய மகள் பிருத்தா. அவன் வந்து குந்திராஜனின் வளர்ப்பு மகளாக வளர்கிறார். அதனால அவளுடைய பேர் வந்து குந்தி அப்படிங்கிற இன்னொரு பேரும் அவளுக்கு உண்டு. அடுத்தது தூஸ்ரி தி, அதாவது பாண்டியனுடைய 2வது மனைவி மத்ர தேசத்தினுடைய கன்னிகை மாதிரி. அடுத்தது பாருங்க, குந்திக்கோ விவாகிக்கே பகலேகி கர்ணகா ஜன்மகுவா. குந்திக்கு திருமணத்திற்கு முன்பே கர்ணன் வந்து பிறக்கிறான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. कुंती ने लोक लज्जा से बचने शिशु को एक मंजूसा में बंद करके नदी में बहा दिया. குந்தி என்ன பண்றா, அதாவது பொதுமக்களுடைய மற்ற மக்கள் வந்து பார்ப்பவங்க ரொம்ப கேவலமா மட்டமா பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தைகளுக்காக வெட்கப்பட்டு பயந்து தன்னுடைய குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து ஆற்றில் வந்து விட்டுடுறான். வகி ரஷ்மி ரதி கா நாயக் கர்ணகி. அவர் தான் வந்து இந்த ரஷ்மி ரதி இந்த படைப்பினுடைய நாயகன் கர்ணன். ऋषि के शाप के कारण पांडु स्त्री से शारीरिक संबंध नहीं रख सकते. पांडु ने कुंती से संतानोत्पत्ति के लिए आग्रह किया. அதாவது ரிஷி கே ஷாப் கே காரன், ரிஷியினுடைய சாபத்தின் காரணத்தினால் பாண்டு ஸ்ரீசே சாரீரிக் சம்பந்த நெய் ரக் சக்தி. பாண்டு மற்ற பெண்களுடன் உடல் ரீதியாக எந்த பந்தமும் வைத்துக் கொள்ள இயலாது அப்படிங்கிறதுனால பாண்டுனே குந்திசே சாந்தோனதி கேலியே ஆக்ரஹியா. தன்னுடைய வம்ச விருத்திக்காக பாண்டு என்ன செய்யறான், குந்தி கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறான். எனக்கு வந்து இனி வம்சம் தலைக்க வாய்ப்பில்லை, எனக்கு இனி குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை, அதனால எனக்கு வந்து எப்படியாவது என்னுடைய வம்ச விருத்திக்கு குழந்தை வேணும் அப்படின்னு குந்தி கிட்ட கோரிக்கை வைக்கிறான். குந்திக்கோ ஷாதிக்கே பகலேகி ஏக் மந்த்ரா மாலும் தான். குந்திக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு மந்திரம் வந்து தெரிஞ்சிருந்தது. ஜிஸ்கே பல் அவிவாகிதாக்கோ கர்ணகா ஜென்மம். அந்த மந்திரம் வந்து தெரிஞ்சிருந்ததுனால அந்த மந்திரத்தின் மூலமாக, அந்த மந்திரத்தை ஜெபித்ததன் மூலமாக தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே குந்திக்கு வந்து கர்ணன் வந்து பிறக்கிறார். உசி மந்திரசே, இப்ப அதே மந்திரத்தால தர்மராஜுக்கோ புலாயா, தர்மராஜர், அதாவது தர்மராஜன் யார சொல்லுவோம், யம தர்மனை. அவர் யுதிஷ்டருக்கா ஜன்ம. இப்ப யம தர்மனுக்கும் குந்திக்கும் பிறக்கிறவர் வந்து யுதிஷ்டர். அடுத்தது பவன் தேவ் சே பீம், அதாவது பவன் தேவ் அப்படின்னாக்கா வாயு பகவான். சோ வாயு பகவானுக்கும் குந்தி தேவிக்கும் பிறக்கிறவர் பீமன். இந்திரசே அர்ஜுன் கா ஜன்ம ஹுவா. அடுத்து இந்திரருக்கும் குந்திக்கும் பிறக்கிறவங்க வந்து அர்ஜுனன். இப்ப இதே மந்திரத்தை குந்தி மாதிரிக்கும் வந்து சொல்லி கொடுக்குறா. அவ வந்து வேண்டுகோள் வச்சுக்கிட்டதுக்கு இணங்க. சோ மாதிரி கே கர்ப் சே அஸ்வினி குமாரோகி தயாசே தோ புத்திரகி. அஸ்வினி குமாரர்களுடைய தயையினால், கிருப்பையினால் மாந்திரிக்கும் வந்து 2 புதல்வர்கள் பிறக்கிறார்கள், நகுல் और सहदेव. पांडु के निधन होते ही कुंती ने 5 पितरों का पालन पोषण किया.
பாண்டு இறந்ததற்கு பிறகு பாண்டுவோடு சேர்ந்து மாந்திரியும் இறந்து போயிருவா. ஏன்னா மாந்திரி பாண்டியனுடைய இறப்புக்கு காரணமானது. சோ பாண்டு இறந்ததுக்கு அப்புறமா குந்தி தன்னுடைய அந்த 5 புதல்வர்களையும் வளர்த்து ஆளாக்குகிறார். திருதராஷ்டிரக்கே சௌ புத்ரோகி, இங்கே திருதராஷ்டிரருக்கு 100 புதல்வர்கள் பிறக்கிறார்கள். बचपन से ही पांडु पुत्र और धृतराष्ट्र के पुत्रों में द्वेष भाव और दुश्मनी थी. இப்ப எல்லாருமே ஒரே அரண்மனையிலே இருக்கிறாங்க. ஆனாலும் பச்பன் சே இளமை பருவத்தில இருந்தே பாண்டு புதல்வர்களுக்கும் திருதராஷ்டிரனுடைய புதல்வர்களுக்கும் அந்த வேற்றுமை உணர்வானது, அந்த துஷ்மனி அதாவது பகைமை உணர்வானது இருந்து கொண்டே இருந்தது. திருதராஷ்டிர கா படா புத்திர துரியோதன் தான். திருதராஷ்டிரனுடைய பெரிய புதல்வன் துரியோதனன். युधिष्ठिर ने आधा राज्य मांगा तो दुर्योधन ने इनकार कर दिया. பாண்டுவினுடைய மூத்த புதல்வன் யுதிஷ்டர், திருதராஷ்டிரனுடைய மூத்த புதல்வன் துரியோதனன். யுதிஷ்டர் ஆதா ராஜ்ய மாங்கா, யுதிஷ்டர் பாதி ராஜ்யத்தை கேட்கிறாரு. தோ துரியோதனை இன்கார் கர் தியா, ஆனா துரியோதன அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு, ஒத்துக்கிட மாட்டேன்ட்டார். कृष्ण दूत बनकर गया तो दुर्योधन ने कहा, हे कृष्ण, सुई के नोक बराबर की भूमि भी पांडवों के लिए नहीं दूंगा. अब पांडव युद्ध करने विवश हो गई. சோ கிருஷ்ண தூத் பன்கர் கயா, கிருஷ்ணன் தூதுவராக மாறி செல்கிறான் சமரசம் பேசுவதற்காக. துரியோதனன் அதாவது அரண்மனைக்கு போறாரு, அரசவையில பேசுறாரு. ஆனா துரியோதனே கஹா, ஆனா துரியோதனன் என்ன சொல்றான், ஹே கிருஷ்ணன், சுயி கே நோக் பராபர் கி பூமி பி பாண்டவ கேளியே நெகி தூங்க, அதாவது ஒரு ஊசு மூணு அளவு கூட நான் நிலம் பாண்டவர்களுக்கு கொடுக்க மாட்டேன். பாண்டவ் யுத்த கர்ணே விவஷ் ஹோகி. இப்ப பாண்டவர்கள் யுத்தம் பண்றதுக்கு தான் அவங்களை நீ கட்டாயப்படுத்தணும், அவங்க யுத்தம் பண்றதுக்கு தயாராகணும், அவங்க இப்ப யுத்தத்துக்கு தான் தயாராகணும்னு சொல்லிட்டார். रश्मि रति का उद्देश्य कर्ण की कीर्ति पर 4 चांद लगाना है. इसमें दिनकर जी को पूरी सफलता मिलती है. இந்த ரஷ்மி ரத்தி அப்படிங்கறதோட அந்த நோக்கமே கர்ணனுடைய கீர்த்தியை புகழை பல மடங்காக அவனுடைய புகழுக்கு மேலும் புகழ் சேர்ப்பதாக இருக்க செய்வது. அதான் 4 சாந்து லகானம். இஸ்மே இதுல தின்கர்ஜிக்கு பூரி சஃபல்தா மிலிகை, அதாவது கிருஷ்ணனுடைய பெருமையை புகழை மேலும் வலுவடைய செய்வதில் தினகர் அவர்களுக்கு பரிபூர்ணமான வெற்றி கிடைத்திருக்கிறது. இதுதான் இந்த क्वेश्चन आंसर. இதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த क्वेश्चन, रश्मि रति के आधार पर प्राकृतिक सौंदर्य का वर्ण कीजिए. இதை அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம். தயவு செய்து உங்களை மாதிரி படிச்சுட்டு இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோக்கள் பயன்படணும். ஸோ நீங்களும் அது மாதிரி நினைச்சீங்கன்னா தயவு செய்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தடையில்லாம வந்தடையும். இவ்வளவு நேரம் கவனிச்சிட்டு இருந்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி. திரும்பவும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தன்யவாத்.